சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட சடலத்தை சாரி பிணம் மாறிப்போச்சு என கூலாக கூறி பாதியிலேயே மீட்டு வந்த போலீசார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்ற அவலம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏடூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சுமனின் மகள் அனுஷ்கா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக கடந்த 24ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அருகே உள்ள மருத்துவமனையில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை இரவு அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் ஞாயிறு காலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஆரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அப்போது அனுஷ்காவின் சடலம் அங்கு இல்லை என கூறப்படுகிறது. என்ன நடந்தது என புரியாமல் திணறிய போலீசார் மற்றும் உறவினர்களுக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி தகவல். மணலியில் தற்கொலை செய்து கொண்ட 18 வயது பிரியதர்ஷினி என்ற வேறொரு பெண்ணின் சடலத்திற்கு பதிலாக அனுஷ்காவின் சடலத்தை மாற்றிக் கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மணலி காவல்துறையினர் பிரியதர்ஷினியின் வீட்டிற்கு சென்றபோது சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்து சுடுகாட்டிற்கு அவரது சடலம் சென்றுள்ளது. சுடுகாட்டிற்கு சென்ற அனுஷ்காவின் சடலத்தை போலீசார் பாதி வழியில் தடுத்து நிறுத்தி சடலம் மாற்றி வழங்கப்பட்டது குறித்து தெரிவித்தனர். பின்னர் உறவினர்களிடமிருந்து சடலத்தை மீட்டனர். பின்னர் அங்கிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் பிரியதர்ஷினியின் சடலம் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் இருவரது இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டன. சவக்கிடங்கில் வழங்கப்படும் டோக்கன் எண் மாறி சடலம் மாறி இருக்கலாம் என்றும் பணியில் அலட்சியமாக செயல்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இதுபோன்று பிரேத பரிசோதனையின் போது ஆய்வறிக்கை மாற்றி வழங்கப்பட்டு அதனால் யாரேனும் பாதிக்கப்பட்டிருப்பார்களோ என்ற ஐயம் எழுவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.